ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த சீரிஸோட பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங்கில் அங்கே தூங்கிட்டு இருக்கும்போது பார்த்தா ஏதோ ஒரு டைகரோட சவுண்டு கேட்குது. அப்போ ஹீரோயின் ரொம்ப பயந்து போய் அங்கே வந்துடா. அப்போ ஹீரோ ஒயில்ட் அனிமல்ஸ்க்கு இந்த நெருப்புனா கொஞ்சம் பயந்தான். உனக்கு பயமாக இருந்தால் நீங்கவே ஸ்டே பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறான். திரும்ப டைகரோட சவுண்டு கேட்டதுமே ஹீரோயின் பயந்து போய் ஹீரோ பக்கத்துலேயே போயிடுறா. ஏய், என்ன பண்ணிட்டுருக்க நீ? எதுக்காக இங்கே வந்த? இது என்ன இடம் அப்படின்றத சொன்னதும், நீ என்ன பேசிகிட்டு இருக்க? யாரோட இடமா இருந்தால் என்ன? நம்ம எல்லாம் ஒரே ஆளுங்க தானே அப்படின்றத சொல்லிட்டு பக்கத்துலேயே படுக்க வந்துடுறா. அப்போ ஹீரோட்ட நீ என்னை எங்கேயுமே விட்டுட்டு போக மாட்டேன்னு நினைக்கிறேன்னு சொன்னதும், இல்லை நான் போவேன்னு சொல்கிறான். அப்போ அவங்க ரெண்டு பேர் காலையுமே சேர்த்து கயிறு வச்சு கட்டிட்டு நீ போக மாட்டேன்னு எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு அங்கே படுத்து தூங்க ஆரம்பிச்சிடுறா. பார்த்தா ஹீரோ அவளை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான். அப்புறம் நெக்ஸ்ட் மார்னிங் நம்ம ஹீரோயின் மட்டும்தான் அங்கே இருக்கா. நம்ம ஹீரோவை காணோம். ஐயோ, இவன் எங்கே போயிட்டான் அப்படின்றத சொல்லிட்டு பார்த்துட்டு அவள் எந்திரிக்கிறா. பார்த்தா அங்கே ஒரு கட்டையில் காலை கட்டி வச்சுட்டு போயிருக்கான். ஹீரோ காட்டுக்குள்ளே போய் அங்கே டைகரை பிடிக்கிறதுக்காக டேப்பெல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கான். அப்போங்க நம்ம ஹீரோயின் வந்துடுறா. என்ன பார்த்துட்ருக்கவா, எனக்குமே நீ ஹெல்ப் பண்ண அப்படின்றத சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறான். அவள் திட்டிகிட்டே போயிட்டுருக்கா. அப்போ அங்கே பட்டர்ஃப்ளைஸ்லாம் பார்த்ததும் அவளுக்கு ரொம்ப ஆசையாகிடுது. அதை பார்த்துட்டு ஹாப்பி ஆகிட்டு சிரிக்கவும் நம்ம ஹீரோவும் அவளை பார்த்துட்டே சிரிச்சிட்ருக்கான். என்ன பார்த்துட்ருக்கா அப்படின்றத கேட்குறான். அதுக்கப்புறம் அவன் சின்ன சின்ன ட்ராப்பெல்லாம் ரெடி பண்ணவும் என்ன பண்ணிட்டுருக்கன்னு கேட்குறான். இதில் சின்ன அனிமல்ஸ்லாம் மாட்டிச்சுனா நம்ம சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்ல அப்படின்றத சொன்னதும், நீ என்ன பேசிகிட்ருக்க? அது எப்படி நீ அனிமல்ஸை கொலர் பண்ணுவ? அனிமல்ஸ் க்யூட்டாக இருக்கும், அதெல்லாம் அப்படி பண்ணக்கூடாது. நான் கண்டிப்பாக அப்படிலாம் விட மாட்டேன். நம்ம ஏதாச்சும் ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி சாப்பிட்டுக்கலான்னு சொல்கிறான். அதை கேட்டாவே சரி ஓகே, நான் ஃபிஷ்ஷை பிடிச்சனே, அப்போ கை தட்டிட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருந்தையே, அப்போ ஏன் அந்த ஃபிஷ்ஷெல்லாம் இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு என்ன தகுதி இல்லையான்னு சொல்லிட்டு கேட்டதும் இவளுக்கு ரொம்ப அப்செட் ஆகிடுது. அங்கேருந்து போய் ரொம்ப கவலையோடு அங்கே உட்காந்துட்ருக்கா. ஹீரோ அவள் பக்கத்தில் போய் உட்காந்துட்டு, நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் அனிமல்ஸ்லாம் கொலை பண்ணுறதுக்குலாம் ஒன்றும் அந்த ட்ராப்பை வைக்கல, நம்மளை பாதுகாக்கிறதுக்காக தான் வச்சுருக்கேன், எந்த அனிமல்ஸ் நம்ம மேலே அட்டாக் பண்ணதில்லை அப்படின்றதாவே சொல்கிறான். அப்புறம் அவகிட்ட இந்த பைனாப்பிளை சாப்பிடு, இதை சாப்பிட்டேன்னா ரொம்ப நல்லா இருக்கும், அதுக்கப்புறம் உனக்கு நல்லா தூக்கமாக வரும் அப்படின்றத சொல்லிட்டு கொடுக்குறான். அப்போ ஹீரோயின் ரொம்ப கவலைப்பட்டுட்டே, எனக்கு என்னோட பேரண்ட்ஸ் ஞாபகம் வந்துட்டுருக்காங்க, என்னை ரொம்ப மிஸ் பண்ணிட்டு இருப்பாங்கன்னு சொன்னதும், என்ன பேரண்ட்ஸாக இல்லை ஹஸ்பண்டான்னு கேட்டதும் அவளுக்கு கோவம் இருது. வேகமாக அங்கே எந்திரிச்சு போயிட்டு அழுக ஆரம்பிச்சிடுறா. அப்போ நீ ஒன்றும் கவலைப்படாத, கண்டிப்பாக உன்னை நான் இங்கேவே இருந்து சாகலாம் விட்டுற மாட்டேன், இங்கேருந்து எப்படியாச்சும் உன்னோட வீட்டுக்கு நான் கூட்டிகிட்டு போய் விட்டுருவேன் அப்படின்றத சொன்னதும், என்ன அப்படின்னா என்கிட்ட ப்ராமிஸ் பண்ணுறியான்னு சொல்லிட்டு கேட்குறா. அவன் ஆமான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு உன்னோட கண்ணீரை தொடச்சிக்கோ, பொண்ணுங்கால தான் எனக்கு சுத்தமாக பிடிக்காதுன்னு சொன்னதும், இப்போ கண்ணீரை தொடச்சிட்டு நீ இப்போ எனக்கு ப்ராமிஸ் பண்ணிட்டுருக்கா, ஆனால் நீ 2 டேஸில் ஆளுங்க நம்மளை காப்பாற்றிடுவாங்கன்னு சொன்னேன், ஆனால் இவ்வளோ நாள் ஆயிடுச்சு யாரையும் காணோம், என்ன பண்ணுறது, இப்படி இங்கேருந்து சாகுறதா அப்படின்றத சொல்லிட்டு அவள் கத்த ஆரம்பிச்சிடுறா. அது கேட்டுட்டு ஹீரோ, என்னடா சாமி இப்போ தான் அழுதுட்டு இருந்தா திடீர்னு அவ பாட்டு இப்படி கோவப்பட்டு கத்திட்டு போகிறாளேன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு சிரிச்சிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ சில விறகுகள் அப்புறம் அந்த காஞ்சி போன அந்த தேங்காய் மட்டை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வெட்டிட்டு இருக்கான். அப்போ ஹீரோயின் நீ என்ன பண்ணிட்டுருக்கேன்னு சொன்னதும், அவங்க எப்படி அழுதுட்டு போனாலும் அதையவே பண்ணிட்டுருக்கான். என்னால் இங்கே இருக்க முடியாது, என்னோட பேரண்ட்ஸ் தேடுவாங்கன்னு சொல்லிட்டு உன்னோட எமோஷனல்லாம் கூட்டினே இல்லை, அதனால தான் சொன்னதும், ஓ அப்படியா அப்படின்றத சொல்கிறா. நைட் போல் 2 பேருமே அங்கே சாப்பிட்டுட்ருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ, நாளைக்கு உனக்கு சின்ன படகு மாதிரி ஏதாச்சும் ரெடி பண்ணிடுறேன், இங்கேருந்து போயிரு, 2 பேருமே சேர்ந்து அதுக்கப்புறம் மீட் பண்ணிக்கிறவே வேணாம் லைஃப்பில் அப்படின்றத சொல்கிறான். அதை கேட்டுட்டு ஹீரோயின் இப்போ கரெக்டாக சொல்லிட்டுருக்க, இதுக்கப்புறம் நம்ம 2 பேருமே மீட் பண்ண வேணான்னு சொல்லிட்டு அங்கே திரும்ப பேசி சண்டை வர ஆரம்பிச்சிருது. பிறகு ஹீரோவோட அப்பாவை காமிக்கிறாங்க. அந்த ஐலாண்ட் 7க்கு போகிறதுக்கு முன்னாடி இன்னும் எத்தனை ஐலாண்ட்ஸ்லாம் இருக்கோ அதில் எல்லாத்தையுமே போய் தேடி பாருங்கள், என்னோட பையனை எப்படியாச்சும் கண்டுபிடிச்சி கொண்டு வாங்க அப்படின்றத சொல்கிறாரு. அந்த பசங்களுமே ஓகேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் மார்னிங் நம்ம ஹீரோ ஒரு படகு மாதிரி ரெடி பண்ணி கொடுக்குறான். அப்போ ஹீரோயின் அதில் துடுப்பை போட்டுகிட்டே போயிட்டே, ஓ நான் இப்போ கிளம்புறேன், நாங்கள் போயிட்டு ஆளுங்க இருந்தால் உனக்கு ஹெல்ப்புக்கு அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லிட்டு போகிறா. ஹீரோவுமே சரி போயிட்டு வா அப்படின்றத சொல்கிறான். கொஞ்ச நேரத்தில் பார்த்தா தரையில் மயக்கமாயி கிடக்குறான். அந்த படகெல்லாம் உடஞ்சி போய் கிடக்குது. அப்போ ஹீரோ என்ன நீ நல்லா தானே இருக்க, இல்லாட்டி சிபிஆர் எதுவும் கொடுக்கணும்னு கேட்டதும், இடியட் என்ன பேசிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவன் எந்திரிச்சு போயிட்டு, நீ என்ன மாதிரி ஒரு படகெல்லாம் ரெடி பண்ணியிருக்க, ரொம்ப கேவலமாக இருந்துச்சு, நான் பாட்டு உள்ளே மூழ்கி இறந்து போயிட்டேன், என்ன பண்ணுறது அப்படின்றத சொல்லிட்டு அவள் திட்டிகிட்டு இருக்கா. பிறகு நம்ம ஹீரோங்க காட்டுக்குள்ளே போகிறான். பார்த்தா ஒரு பிளெயின் உடஞ்சி சிதறி கிடக்குது. அந்த பிளெயினில் ஏதாச்சும் திங்ஸ் கிடைக்குமான்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கா. அதில் ஒரு மியூசிக் பாக்ஸ் கிடக்குது. அதை நம்ம ஹீரோயின்ட்டு அவன் எடுத்து காமிச்சதுமே, இதை போய் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், ஏதாச்சும் வேறு ஏதாச்சும் திங்ஸ் நம்மளுக்கு கிடச்சிருந்தா பிரோஜனமாக இருக்கும், இதை வச்சு நம்ம என்ன பண்ணுறது அப்படின்றத அவள் சொல்லிகிட்ருக்கா. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தா நைட் போல் அங்கே மூன் ஃபெஸ்டிவல் இன்றைக்கி அங்கே ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே ப்ரே பண்ணிகிட்ருக்காங்க, நம்ம ஹீரோ நல்லபடியாக சேரணும்னு சொல்லிட்டு.
பார்த்தாங்க நம்ம ஹீரோயினுக்குமே தெரிஞ்சுக்குது இன்றைக்கி தான் மூன் ஃபெஸ்டிவல்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க 2 பேருமே ப்ரே பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ ஹீரோயின் கூடிய சீக்கிரம் எங்கள் வீட்டுக்கு நாங்கள் நல்லபடியாக போய் சேரணும் அப்படின்றத அவள் சொல்லிகிட்ருக்கா. ஹீரோ அந்த மியூசிக் பாக்ஸ்லேருந்து மியூசிக்லாம் போட்டு விட்டுட்டு வா நம்ம 2 பேரும் சேர்ந்து டான்ஸ் ஆடலான்னு சொல்லிட்டு கூப்பிடுறான். இப்போ 2 பேருமே வந்து ரொமான்டிக்காக அங்கே டான்ஸ் ஆடிட்டு ரொம்ப பக்கத்தில் க்ளோஸாக வந்துட்டு ஹக் பண்ணிட்டுலாம் ஆட ஆரம்பிச்சிடுறாங்க. 2 பேருக்கு முன்னே வந்து ஒரு ஃபீலிங்ஸ் வர ஆரம்பிச்சிடுது. அப்போ ஹீரோயினை கிஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப க்ளோஸாக போயிடுறான். ஹீரோயின் எனக்கு இப்போ தூக்கம் வந்துட்டுருக்கு நான் உள்ளே போய் தூங்குறேன்னு சொல்லிட்டு போயிடுறான். ஹீரோ பார்த்தா அந்த கடற்கரை ஓரமாக அங்கே போய் வந்து படுத்துடுறான். கொஞ்ச நேரத்துலேயே மழை வந்து ஸ்டார்ட் ஆகிடுது. அப்போ ஹீரோயின் வெளியே வந்துட்டு ஐயோ மழை வந்துட்டுருக்கே இவன் எங்கே போனால் நனைச்சிட்டு இருப்பானேன்னு சொல்லிட்டு கூப்பிட்டா. நம்ம ஹீரோ அந்த கட்டுக்கு பக்கத்துலேயே வந்துட்டு அங்கே உட்காந்துட்ருக்கான். அப்போ மழையில் நனைஞ்சிட்டு நடுங்கிட்டு இருக்கான். அப்போ என்ன பண்ணிட்டுருக்க வா உள்ளன்னு சொன்னதும் இல்லை மழை கொஞ்ச நேரத்தில் நின்றோம் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். அதெல்லாம் ஒன்றும் வேணாம் நீ உள்ள வா அப்படின்றத சொல்லிட்டு கூப்பிடுறா. ஹீரோவுமே உள்ளே வந்து படுத்ததுமே பக்கத்துலேயே தள்ளிட்டே வந்துட்டு இருக்கான். என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னதும் இந்த பக்கம் தண்ணி வந்து இறசல் அடிக்குது அப்படின்றதாவே சொல்கிறான். சரி இருக்கட்டும் பரவாயில்லன்னு அவன் சொல்லிடுறா. நெக்ஸ்ட் மார்னிங் நம்ம ஹீரோயின் அங்கே தீய பற்ற வைக்க வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கா. மழையில் விறகு ஃபுல்லாக நனைஞ்சு போயிடுது. அப்போ ஹீரோயின் நீ வெட்டி வேலை பண்ணிட்டு இருக்க எதுவும் ஆகாது அப்படின்றத சொன்னதும் ஹீரோயின் முயற்சியை விடாமல் அவள் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கா. பார்த்தா கொஞ்ச நேரத்துலேயே அங்கே நெருப்புமே பிடிச்சிருது. அவளுக்கு ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு நம்ம ஹீரோவை கூப்பிட்டதும் 2 பேருமே சேர்ந்து அதை ஊதி வந்து பற்ற வைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. பார்த்தா இப்படி ரொம்ப பக்கத்தில் க்ளோஸாக வந்துடுறாங்க. 2 பேருமே நல்லாவே ஊதி விட்டு நெருப்பு பற்ற வச்சுட்டு அவங்களுக்கு ரொம்பவே ஹாப்பி ஆயிடுது. ஹீரோயின் ஏதோ பெரிய சாதனை புரிஞ்ச மாதிரி அவளுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. அவள் கத்திட்டு இருக்கா. ஃபைனலாக வந்துட்டு நெருப்பு பற்ற வச்சிட்டோன்னு சொல்லிட்டு பிறகு நம்ம ஹீரோ காட்டுக்குள்ளே போய் அங்கே அந்த ஃப்ளைட் உடஞ்ச இடத்துல சில திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு அங்கே ஒரு கொடி மாதிரி நட்டு வைக்கிறான். அங்கே வந்து ஆளுங்க பார்த்துட்டு காப்பாற்றிட்டோன்றதுக்காக பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயின் பார்த்தா அங்கே செல்ஸ் எல்லாம் வந்து அவள் எடுத்துகிட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹீரோங்க வந்துட்டு என்ன பண்ணிட்டுருக்கன்னு கேட்டதும் எல்லாமே செல்ஸ் தான் அப்படின்றத சொல்கிறா. அதை கேட்டுட்டு அவன் உள்ளே போய் சில ஓலையெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு அதை நார் மாதிரி பிரித்து எடுத்து இதை வந்து நம்ம த்ரெட் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம், இதை வந்து கோர்த்து நம்ம நெக்லஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு அதே மாதிரி அங்கே ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் பார்த்தா ஹீரோங்க கடலுக்குள்ளே இருக்கான். நம்ம ஹீரோயினையுமே வர சொல்லி கூப்பிடுறான். அவளுமே அங்கே போனதும் நம்ம ஹீரோயின் கையை பிடிச்சிட்டு அங்கே கடலுக்குள்ளே நீந்தி கூட்டிகிட்டு போயிட்டு அவ்வளோ அழகாக இருக்குது அந்த எல்லாத்தையுமே அவகிட்ட காமிச்சிட்ருக்கான். அப்புறம் நைட் போல் நானுமே பார்த்தியா நெக்லஸ் ரெடி பண்ணிட்டேன்னு சொன்னதும் என்னது தான் நல்லாயிருக்கு ஒன்று அவ்வளோ அழகாக இல்லையே அப்படின்றத சொல்கிறா. சரி ஓகே நம்ம 2 பேரும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாமா அப்படின்றத கேட்டுட்டு அவங்க 2 பேருமே கழுத்தில் வந்து கட்டிக்கிறாங்க. அப்போ அவங்க 2 பேத்துக்குமே இந்த ஃபீலிங்ஸ்ன்றது நல்லாவே வர ஆரம்பிச்சிருது. நம்ம ஹீரோயின் ஹாப்பியஸ்ட்டு சிரிச்சிட்ருக்கா. இப்போ ஹீரோட்டா ஆனால் திரும்ப ரிட்டர்ன் பண்ணிடணும் அப்படின்றத சொல்கிறா. அவன் கழுத்தில் கட்டினதுமே நான் போட்டிருக்கிறது தான் உனக்கு அழகாக இருக்குது, நீ போட்டது தான் எனக்கு அழகாக இருக்குது, நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு போகிறான். இவ கோவப்பட்டு திட்டுற மாதிரி கத்துறா. பட் இருந்தாலும் அவளுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. நைட் போல் நம்ம ஹீரோ அவகிட்ட சரி நீ இங்கேருந்து போன உடனே என்ன விஷயம் பண்ண போகிறேன்னு கேட்டதும் ஃபஸ்ட்டு என்னோட பேரண்ட்ஸ்கிட்ட போய் நான் சாரி கேட்கணும் அவங்களோட பேச்சை கேட்டு நடக்காததுக்கு அப்படின்றத சொல்கிறா. அதை கேட்டுட்டு அவன் இப்படியே வந்து சில விஷயங்கள்லாம் பேசிகிட்டே இருக்காங்க. அப்போ நான் மியூசிக் போடவான்னு கேட்டதும் இல்லை எனக்கு தூக்கம் வருதுன்னு சொல்லிட்டு அவள் உள்ளே போயிடுறா. 2 பேருமே வந்து அந்த செல்ஸவே பார்த்துட்டே இருக்காங்க. நெக்ஸ்ட் மார்னிங் நம்ம ஹீரோயின் எந்திரிச்சதுமே பார்த்தா ஹீரோ அவளுக்காக சாப்பாடெல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கான். அதை பார்த்துட்டு அவளுக்கு அவ்வளோ ஹாப்பி ஆகிடுது. ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அவங்க சாப்பிட்டுட்ருக்கா. காட்டில் போயிட்டு அங்கே சில விறகெல்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஏன்னா வந்து ஏதாச்சும் ஒரு போட் மாதிரி செஞ்சுங்க எது தப்பிக்கலான்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணுறாங்க. அப்போ அவங்க 2 பேரும் அதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் கொண்டு வந்து வெளியே போடும்போது அங்கே ஒரு போட் வந்துட்டுருக்கு. அதை பார்த்துட்டு ஹீரோயின் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு நாங்கள் இங்கே தான் இருக்கோம் வாங்க காப்பாற்றுங்க அப்படின்றத சொல்லிட்டு கத்திட்டுருக்கா. அப்போ ஹீரோக்குமே அந்த போட்டை பார்த்துட்டு ஹாப்பியாக இருக்குது. அப்புறம் அவன் நல்லா உத்து பார்த்தா அந்த போட்டில் கொலை பண்ணுறதுக்கு நிறைய கன்னோட ஆளுங்க வந்துட்டு இருக்காங்க. ஹீரோ நீ வந்து பக்கத்தில் போகாத ஜெய் என்கிட்ட வா அப்படின்றத சொல்கிறான். பார்த்தா அந்த ஆளுங்க ஷூட் பண்ண தொடங்குறதுமே ஹீரோ வந்து கூட்டிகிட்டு வேகமாக தப்பிச்சு ஓடிட்டு இருக்கான். இப்போ ஹீரோயின் எதுக்காக அவங்க வந்து நம்மளை கொலை பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத கேட்குறா. எனக்கு அதெல்லாம் தெரியல நீ பேச்சை நிப்பாட்டிட்டு வா ஜெய் அப்படின்றத சொல்லிட்டு போனதும் தேவையெல்லாம் இப்படி என்னை கூப்பிடாத என் பேர் ஒன்று அது கிடையாது அப்படின்றத சொல்லிட்டு அவள் கத்துறா. ஹீரோவை கூட்டிகிட்டு வேமாங்க தப்பிச்சு ஓடிட்டு இருக்கான். அந்த ஆளுங்களுமே பின்னாடியே வந்து விரட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ அந்த ஆள் கூட ஃபைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான். பார்த்தா ஹீரோயின் பக்கத்தில் அந்த கன்று விழுந்துருது. இப்படி எதுக்கு வயலன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு அவன் சொல்லிட்டு கடைசியில் பார்த்தா கன்னை தூக்கி அந்த ஆள் கையிலே கொடுத்ததும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அந்த ஆளை அடிச்சு போட்டுட்டு இவன் தப்பிச்சு கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கான். இப்போ போகிற வழியில் நீ வந்து பார்த்து வா இங்கே நிறைய நான் ட்ராப் ரெடி பண்ணி வச்சிருக்கேன், நீ மாட்டிடக்கூடாது, உன்னோட அறிவை யூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஏதாச்சும் வேலை பண்ணாத என் பின்னாடியே வான்னு சொல்கிறான். ஆனால் அவன் எங்கே பேச்சை கேட்க போகிறா. அவன் என்ன பண்ணுறானோ ஆப்போசிட்டாக பண்ணி அந்த ட்ராப்லேயுமே போய் மாட்டிக்கிறா. இப்போ அந்த ஆளுமே அங்கே வந்துட்டு ஃபைட் வந்து ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கு. இவன் நடுவில் தொங்கிக்கிட்டு கடைசியில் என்னவோ குத்து சண்டை மாதிரி இவளை போட்டு உடால அடிக்க வேண்டியதாக இருது.
மாற்றி மாற்றி இவளுக்கு தான் அடி விழுந்துட்டுருக்கு. அப்போ என்ன பண்ணிட்டுருக்க என்ன ரிலீஸ் பண்ண அப்படின்றத அவள் சொல்கிறா. ஹீரோ இந்த சைடில் வந்துட்டு இன்னொரு ஆள் கூட சண்டை போட்டுட்டு அங்கே ஓடிட்டு இருக்கும் போது அவன் பண்ணி வச்சிருந்த ட்ராப் அந்த ஆள் மேலே குத்தி அந்த ஆள் உள்ளே மாட்டிக்கிறான். அவன் இறந்துமே போயிடுறான். அப்போ நம்ம ஹீரோ திரும்ப வந்துட்டு ஹீரோயினை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு வந்து அவளை வந்து அதுலேருந்து ரிலீஸ் பண்ணிடுறான். அவன் அந்த போர்ஸில் போட்டா ஒரே மிதித்து சண்டை போட ஆரம்பிச்சிடுறா. என்ன போட்டு அடிப்பியா, என்னை கொலை பண்ண பார்க்குறியா அப்படின்றத சொல்லிட்டு ஹீரோ போதும் சண்டை அப்படின்றத சொல்லிட்டு இழுத்துட்டு ஓடிட்டு இருக்கான். காலில் வந்து முள்ளு குத்திக்குது. அப்போ ஐயோ என் காலில் முள்ளு குத்திடுச்சுன்னு சொன்னதும் ஹீரோ எடுத்து விட்டுட்டு இருக்கான். அப்போ அவள் இந்த முள்ளு எதுக்காக என் காலில் போய் குதிச்சு ஒன்னெல்லாம் குத்திருக்கணும்னு சொன்னதும் என்னெல்லாம் குத்தக்கூடாது உன் வாயில் குத்திருக்கணும் அப்படின்னா நீ பேச்சையாச்சும் குறைச்சி பேசுவ அப்படின்றத சொல்லிட்டு அவளை அங்கேருந்து கூட்டிகிட்டு போய் அந்த வாட்டர் ஃபால் சைடில் போய் உட்கார வைக்கிறான். வர வரைக்கும் நீங்கவே வெயிட் பண்ணு, அந்த ஆளுக்குங்கிட்ட நான் ஃபைட் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்றத சொல்கிறான். அது கேட்டுட்டு ஹீரோயின் நீ பார்த்து போயிட்டு வா அப்படின்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் நீ வந்துட்டு கண்டிப்பாக வந்துடுவே இல்லை, அப்புறம் நைட் ஆயிடுச்சுன்னா நான் என்ன பண்ணுறது, இங்கே எனக்கு பயமாக இருக்குன்னு சொல்லிட்டு பேசினதும் ஹீரோ வந்து டக்குன்னு அவளை கிஸ் பண்ணிவிட்டு ஒன்றும் பயப்படாத நான் திரும்ப வந்துடுவேன்னு சொன்னதும் அவளுமே ஓகேன்னு சொல்கிறா. அப்போ அங்கே போயிட்டு நம்ம ஹீரோ பார்த்தா திரும்பவுமே அவங்க கூட வந்து ஃபைட் வேறு ஸ்டார்ட் ஆகிடுது. இந்த கன் சவுண்டெல்லாம் கேட்டுகிட்டே ஹீரோ எனக்கு ரொம்பவே பயமாகிடுது. அவன் வந்து இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்கான், நம்ம மட்டும் எப்படி இந்த இடத்துல இருக்கிறது அப்படின்றத சொல்லிட்டு நம்ம போய் அவனுக்கு ஹெல்ப் பண்ணலாம் ஏதாச்சும் சொல்லிட்டு அவள் போயிட்டுருக்கா. அப்படி போயிட்டுருக்கும்போது பார்த்தா தேவையில்லாமல் ஒரு ஆள்கிட்ட போய் மாட்டிக்கிறா. அந்த ஆள் கன்னை வச்சுட்டு நின்றுட்டு மிரட்டினதும் அப்போ கையெடுத்து கும்பிட்டுட்டு இந்த ஐலாண்டுக்கு நான் உங்களை வெல்கம் பண்ணுறேன், நம்ம 2 பேத்துக்கு தெரியுமா அப்படின்றத அவள் கேட்குறா. அப்போ இங்கே நம்ம ஹீரோ பார்த்தா ஃபைட் பண்ணிட்டு இருக்கான். அப்போ ஹீரோயினை வந்து அந்த கன் பாயிண்டில் அந்த ஆள் பிடிச்சி இழுத்துட்டு வரவும் ஹீரோ இப்போ என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு ஐடியா தோணுது. ஹீரோயினை வந்து பயங்கரமாக கேவலமாக திட்டிகிட்டு இருக்கான். நல்லா மாடு மாதிரி தின்றையில் இப்படி அறிவிலாம் வேலை பார்க்குற, உனக்குலாம் கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா, ஒரு வேலைக்கு லாய்க்கில் யூஸ்லெஸ்ன்னு சொல்லிட்டு திட்டினதும் அவனை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடுறா. ஏன்னா இப்படி கோவப்பட்டு அவள் வெறி பிடிச்ச மாதிரி மாறிடுவான்றது அவனுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. இப்போ ஹீரோ இந்த சான்ஸை யூஸ் பண்ணி அந்த ஆள் கூட ஃபைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான். பிறகு அவளை அங்கேருந்து கூட்டிகிட்டு ஓடிட்டு இருக்கான். பார்த்தா இன்னொரு ஆளுமே வந்துட்டு அங்கே ஃபைட் பண்ணதுமே அப்போ ஹீரோ அவன் கூட ஃபைட் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தா அவன் கத்தி வச்சு நம்ம ஹீரோ மேலே குத்திடுறான். இப்போ ஹீரோயினுக்கு அதெல்லாம் பார்த்துட்டு ரொம்பவே பயமாக ஆரம்பிச்சிருது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த எபிசோட் முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.